கர்த்தருடைய விலையேறப்பட்ட திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் இன்னும் 2 நாட்கள்ல புது வருஷம் வரப்போகுது. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, புது வருஷத்துல எனக்கு ஒரு புதிய காரியம் கிடைக்க போகுது அப்படி ஒரு சிந்திக்கலாம். ஒரு சிலர் என்ன நினைக்கலாங்க, என்னுடைய அடுத்த வருடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் என்ன நினைக்கலாம், எனக்கு வயசு கூடிக்கொண்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். அப்ப நான் இப்படி சிந்திக்கும் போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன். அதை நீங்க மனசுல நினைச்சுக்கங்க. கடந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார்? மாறாக அடுத்ததுதான் முக்கியம். நீங்க தேவனுக்கு இந்த ஒரு வருட காலம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சிந்திச்சுக்கங்க. நீங்க வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்களே சிந்திச்சுங்க. இப்படியாக நான் 5வது படிக்கும்போது எனக்கு ஒரு கதை நான் படித்தேன். அதாவது த ஃபூலிஷ் பெக்கர்னு சொல்லிட்டு ஒரு யாசகம் செய்யக்கூடிய நபர், அதாவது பிச்சை எடுக்கிறவன் என்ன பண்ணான்னா, ஒரு பேகை சுமந்துட்டு எல்லா பக்கம் யாசகம் பண்றான். ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை இப்படியே தான் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு தேவதூதன் வரான். அவன் என்ன பண்றான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு பணம் வேணும், நிறைய பணம் வேணும், பொற்காசுகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் என்ன சொல்றாரு, அதை அவர் கொடுத்துறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு, இந்த பொற்காசு உனக்கு தரேன், இதை வச்சு நீ என்ன, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த காசு ஒரு காசு கூட நீ கீழே போடக்கூடாது. இவனும் மிகுந்த சந்தோஷத்தோட அந்த பேகை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். போய் ஒரு இடத்துல போயிட்டு இந்த காசெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பையில ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன? அந்த பேகு ஃபுல்லா ஓட்ட. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. தேவனிடத்தில் அநேக காரியங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்ம இருதயத்திலையும் நம்முடைய காரியங்களையும் அநேக ஓட்ட இருக்கனால அதை தக்க வச்சுக்கொள்ள முடியல. எனவே வருகின்ற நாட்களில் தேவன் நம்மளை உயர்த்துவாராக. தேவனுக்காக நாம் பயணிப்போம். ஒரு பிள்ளை வளர்ந்து உணவு கொடுத்தாலும், நல்ல உணவு கொடுத்தாலும் குழந்தை வளரும். அதே போல சாப்பாடு கொடுக்கலனால என்ன பண்ணுங்க, அந்த குழந்தை வளர்ந்துரும். அதே போல சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேகர் சபைக்கு வராங்க. அவங்க தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா 50 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா வயது மட்டும் ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு, ஆவிக்குரிய விசுவாசத்தை அவங்க நம்புறது கிடையாது. ஆசீர்வாதத்துக்குரிய விசுவாசத்தை நம்புறாங்க. இன்றைக்கு பல்வேறு சபைகள்ல ஏற்படும் நிலை இதுதான். ஆகவே ஒரு குழந்தை வயது ஏறிக்கிட்டே போகுது. ஆனா சரீரத்தை வளர்ச்சியிலன்னா எப்படிங்க, வயசு மட்டும் தான் ஏறும், ஆனா சரீரம் அப்படியே தான் இருக்கும். அதே போலத்தான் விசுவாசத்துடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசனால எனக்கு என்ன கிடைக்கும் தான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம். நான் விசுவாசா தேவன் நீங்க எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு விசுவாசா எனக்கு இது கிடைக்கணும், அதுக்காக விசுவாசம் தேவன. தேவன் இந்த உலகத்துல நமக்காக எதுக்காக நம்மளை படைத்தார், என்னுடைய சித்தம் என்ன, தேவன் என்னை ரட்சித்தது சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இன்றைக்கு நான் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் முன் மாதிரி என்ற தலைப்புல தான் உங்களுக்கு நான் சில நேரத்தில் தான் பேச போறேன். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது. an example of faith என்ற தலைப்பில் உங்கள்கிட்ட பேச போறேன். அதுக்கு ஆதாரமாக பேதுருவை உங்கள்கிட்ட நான் முன்னாடி நிறுத்த போறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுக்கு வசன ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம சிந்தைகளை திருப்பலாம். சாப்டர் 1 அதுல 35ல இருந்து நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி
அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவர் பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இங்க முதல்ல பேதுரு கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் அந்திரியா தான் என்ன பண்றாருங்க, இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறார். அவர் யோவானுடைய சீசரா இருந்ததுனால அப்ப யோவான் சொல்றாரு, இவர் தான் வந்து உலகத்தை பாவத்தை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னோன்னே அவர் பின்னாடி போறாங்க, அவர் கூட தங்குறாங்க. இது பார்த்தோன்னு என்ன பண்றாரு, இந்த முதல் காரியம் என்ன சொல்றாருங்க, அவருடைய சகோதரனாகிய பேதுருட்ட வராரு. 42 வாசிக்கிறோம். பின்பு அவனை இயேசு இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாய் சீமோன், நீ கோபா எனப்படுவாய் என்றார். கோபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாக வாசிக்கிறோம். இங்க பேதுரு வந்து முதலாவது தேவனை வந்து சந்திக்கிற ஒரு காரியமா இருக்குது. ஆனா பேதுரு வந்து தேவனிடத்துல எப்ப விசுவாசம் வரைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லூக்காக்கு நம்ம சிந்திய திருப்பலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெசரேத்தின் கடலோராக நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கடல் அருகே நிற்கும் போது திரளான ஜனங்கள் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக யாரை நெருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை நெருக்கிறாங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இங்க 2 மீன் பிடிக்கிற படகை வந்து இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. பார்க்கும் பொழுது அந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, இறங்கி வலையில வந்து அலசி கொண்டிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பகல்ல மீன் பிடிக்க மாட்டாங்க, ராத்திரியில தான் மீன் பிடிப்பாங்க. மீன் அப்பதான் வந்து வெளியே வரும், அந்த டைம்ல மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. அதே போல காலங்காத்தால தான் வந்து என்னங்க அந்த மீன் எல்லாம் வந்து கிடக்கும். நம்மளும் இப்ப மீன் வாங்க போனா என்ன வருங்க, நைட்டை போவோம், காலையில தான் போவோம், என்ன கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும் தான் போவோம். ஆக இங்க வந்து என்ன பண்றாங்க, மீன் வலைகளை வந்து அலசி கொண்டிருந்தார்கள். 3வது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணினார். இப்ப என்ன பண்றாரு, கீழே இறங்கி, நல்லா கவனிக்கணும், கீழே இறங்கி படகை விட்டு இறங்கி அவங்க என்ன பண்றாங்க, அலையில வந்து அந்த வலையில வந்து அலசி கொண்டிருக்காங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த படகுல ஒண்ணு ஏறி கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க, அந்த படகுல உட்கார்ந்து என்ன பண்றாரு, போதகம் பண்ணினார் என்று நான் வாசிக்கிறோம். இந்த கதை நல்லா தெரியும், திரும்ப நினைவூட்டுறேன், ஏன்னா அநேக கரைகள் இருக்குது. 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ போதகம் பண்ணி முடிச்சோன்னு என்ன சொல்றாருங்க, தம்பி பேதுரு, நீ என்ன பண்ற, கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் இந்த படகை நிறுத்தி உன் வலைகளை போடுன்றார். திரும்ப ஒரு என்ன பண்ணணுங்க, அந்த வலைகளை தூக்கி திருப்பி படகுல வச்சு திருப்பியும் ஆழமா இருக்கணும். இந்த விஷயம் நல்லா யோசிக்கணும். அதுல 5ஆம் வசனம், அதுக்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகின்றார். இப்போ சீமோன் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நேற்று ராத்திரி ஃபுல்லா நாங்க மீன் பிடிக்க போயிருந்தோங்க ஐயா, நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப சொல்றவர் யாருங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாருங்க, பிரமாண ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர். ஆனா பேதுரு யாருங்க, பிறப்பாலே வந்து ஒரு மீன் பிடி சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, ராத்திரி ஃபுல்லா நான் வந்து வலையை போட்டு இதெல்லாம் தேடி முடிச்சுட்டோம், இப்ப வந்து வலையை காய வச்சிருக்கோம், நீங்க திரும்ப போய் நீங்க போட சொல்லுங்க. ஆனாலும் என்ன, சரி நீங்க ஏதோ சொல்றீங்க எப்படிங்க, நம்ம தான் சொல்லுவோம், ஏதோ சொல்றீங்க, உங்க வார்த்தைப்படி வலையை போடுறேன், கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த மீன் வாங்கின வருமானத்தை வைத்து தான் ஒரு வேளை வந்து அவர்கள் வாழ்வாதாரம் நடக்கலாம். 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை
கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவும் அமிழ்கத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்ப மீன் வந்து நைட்டு ஃபுல்லா ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஒரு மீன் பிடிக்க ஃபிஷர்மேன் நைட்டு ஃபுல்லா வந்து வலையை போட்டு தேடிக்கிட்டு ஒண்ணுக்கு அப்புறம் சோர்ந்து போய் வந்து வலையில அலசிந்த ஆளு இப்ப ஒரு தச்சன் இயேசு கிறிஸ்து சொன்னோன்னா நடக்குது. இப்ப அவரு இயேசு கிறிஸ்து தச்சனா பார்த்துருக்காரா, ஆண்டவரா பார்த்துருக்காரா? சொல்லுங்க. மிகப்பெரிய பிரமிப்பு நடந்திருக்காங்க. அடுத்த வருஷம் வாசிக்கும் அப்படித்தான் இருக்கும். சீமோன் போதர் அதை கண்டு இயேசுவின் பார்த்து விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவரும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். வாழ்க்கையில அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டான். ஒரு போட்டு கவிழ்ந்து தக்க மீன் கிடைச்சு நினைச்சு பாருங்க. நீங்க வலைதளங்களில் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் பார்த்துருக்கலாம். உங்கள் மீனவன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மீன் போட்டு இழுப்பாங்க, சிலது மீன் மாட்டாது, மரத்தோடு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு போட்டே வந்து கவிழ்த்தக்கதாக மீன் கிடைச்சிருச்சு. அது இல்லாம என்ன பண்றாங்க, மத்த கூட்டளையும் கூப்பிடுறாங்க. இந்த கூட்டளையை பத்தி இன்னொரு விஷயம் யோசிக்கும் போது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து போய் ஆழத்தை போடும்போது அந்த கூட்டளை சொல்லிப்பாங்க, பைத்தியக்காரனா இருப்பான், அவர் சொல்றாருன்னு போய் இவனும் போய் போடுறானே நினைச்சிருப்பாங்களா இல்லையா? இந்த சம்பவத்துல நடந்துக்கலாம். ஏன்னா எல்லாம் கூட்டாதான் மீன் பிடிக்க வைப்பாங்க. ஆனா பேதுரு போட்டோன்னே மீன் கிடைச்சு அந்த போட்டு வந்து கவிழ்த்தக்கமா ஆயிடுச்சு. கூட்டாளி வந்து சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குதுங்க? 10ஆம் வசனத்தை கடைசி பார்த்து வருவோம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனாய் இருப்ப என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விற்று அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப என்ன சொல்றாருங்க, போட்டு ஃபுல்லா வந்து படகு ஃபுல்லா மீன் வந்து இருக்குது, கவுள்றதுக்கமா இருக்கு, இன்னொரு கூட்டாளிகள்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இப்ப என்ன பண்ற, இந்த போட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஏன் பின்னாடி வான்றாரு. நானா இருந்தா இல்ல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? அவர் படகுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். நான் சொல்லிப்பேன், இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீலுக்கு வருவோம். நீங்க வேற எல்லா நாளும் மாதிரி மீனை வேற இவ்வளவு கொடுத்துட்டீங்க, இந்த மீனெல்லாம் வந்து ஒரு ஆஃபர்ல வித்துட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது போட்டை வேற நீங்க நிறுத்த சொல்லிட்டீங்க. இந்த போட் இன்னைக்கு நிலைப்படி ஒரு சாதாரண ஒரு விசைப்படம் எடுக்கணும்னா 1 கோடி 2 கோடிக்கு மேல இருக்கும். இந்த போட்டை வேணா நான் லீஸ்ல விட்டுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். வலையை வேற சொல்லிட்டீங்க, வலையும் பல லட்சம் ரூபாய் வலை, அந்த வலையும் ரெண்டுக்கு கொடுத்துடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் ஆகும். நீங்க ஒரு ஓரமா இருந்து ஒரு போதம் பண்ணிட்டு இருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணா. இயற்கையானது அப்படிதான் வரும். நினைச்சு பாருங்க, வலை கிழியத்தக்க மீன் கிடைச்சிருச்சு, வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டான் அந்த மீனை. இப்ப எல்லாம் கிடைச்சதுக்கு ஆண்ட சொல்றாரு, வலை விட்டு வாயா அப்படின்னு. எப்படி நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசமா கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தந்துட்டு ஒரு காரியம் செய்யும் என்ன பண்றாங்க, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், நீங்க எனக்கு வேண்டாம், தயவுசெய்து கூப்பிடாதீங்க, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க, என்னுடைய வேலை என்னங்க, உங்ககிட்ட பெட்டிஷன் மட்டும் போடுறதுதான் இல்லைங்களா? நம்ம தேவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் உங்கள்கிட்ட கேட்போம், அதுதான் பண்றோம். தேவன் எங்கேயாச்சும் நம்மகிட்ட வந்து காணிக்கை கேட்டிருக்காருங்களா? கொடுங்க. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்ன எனக்கு தான், அவ்வளவுதான். நம்ம அதை செய்யறோமா? வேலை இல்லாம இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை என்ன ஆயிருங்க, நமக்கு வேலை தான் இயேசு கிறிஸ்து ஆயிரும். இயேசு கிறிஸ்துவை விட்டுருவோம். பிள்ளையே இல்லைன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுங்க, நான் பிள்ளையை வந்து கொடுத்தால் உனக்கு வந்து நான் அர்ப்பணம் செய்கிறேன்னுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா புள்ள பிறந்த அடுத்த 3 மாசத்துல சபைக்கு லேட்டா வருவாங்க. ஏன்னா அவங்க கடவுள் யாராயிருவாங்க, பிள்ளை ஆயிடுவாங்க.
குழந்தை தூங்குது, அதனால சபைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேங்க. குழந்தைக்கு கொஞ்சம் முடியலங்க, அதனால நான் வந்து இந்த காரியத்துக்கு நான் வர முடியாதுங்க. எத்தனை சாக்கு போட்டு சொல்றேன். நான் பேதுரு அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நினைச்சு பாருங்க. பேதுருடைய வாழ்க்கை ஒருவேளை அந்த மீன் கிடைச்சிருந்தால் அதை வச்சு அவன் வந்து ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா அவனுடைய பொருளாதார நிலையே மாறி இருக்கும் இல்லைங்களா? தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், ஒருவேளை வந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் மாற்றப்பட்டிருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாருங்க, அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அடுத்தபடியாக மத்தையில ஒரு காரியம் நடக்குது. இதே படங்களை வச்சுதான் ஒரு காரியம் நடக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று இருக்குது. அவர் என்ன பண்றாருங்க, அவரு சில மொழியாக்கங்களை வந்து அவர் கம்பல் பண்ணி இவங்களை வந்து என்ன பண்றாருங்க, அனுப்புறாரு. தமிழ்ல வந்து துரியப்படுத்தினாலும் போட்டிருக்குது. நான் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடி போயிருங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுங்க, எத்தனை ஆயிரம் பேருங்க சாப்பிட்டாங்க போய்? அதுல மீதியான துறைகளே 12 கூடை நிறைய எடுத்தாலும் வாசிக்கிறோம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷன் ஏறக்குறைய 5000 பேர் தான். இப்ப அந்த போட்ல என்னெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க நினைச்சு பாருங்க. திருப்பி ஒரு போட்ல பயணம் பண்றாங்க, ஃபுல்லா ஃபுட் இருக்குது. 23 அவர் ஜனங்களை அனுப்பிட்ட பின்பு தனித்து ஜெபம்னு ஒரு மலையில் ஏறி சாயங்காலம் போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளதாக படகு நடுக்கல்லே சேர்ந்து எதிர்காட்டா இருக்கபடியால் அலையினால் அளவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் நடந்து அவர்களுக்கு வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அழினார்கள். இப்ப படவுல அனுப்பிவிட்டது யாருங்க, ஏத்தி அனுப்பிவிட்டது யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து அங்க கடல்ல வந்து நடந்து வராரு. கடல் கொந்தளிக்குது, படகு வந்து சேதமாக போகுது. அந்த டைம்ல இயேசு கண்டு என்ன பண்றாங்க, கலக்கம் அடைந்துன்னு வாசிக்கிறோம். அதுல ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம் இன்னொரு படத்துல பார்க்கணும், ஒரு ஸ்பிரிட், ஆங்கிலத்து ஸ்பிரிட், ஒரு ஆவி வரும்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அலறி அடிக்கிறாங்க. ஏத்தி விட்டது இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. அவங்க கண்கள்ல வந்து இயேசு கிறிஸ்து தெரியல. என்ன நடந்தது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுங்க, படகுக்குள்ள என்ன இருக்குதுங்க, சாப்பாடு இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட போனா நாளைக்கு நல்லா போஜனம் கிடைக்கும். அந்த சாப்பிட்ட 5000 பேரும் போயிட்டாங்க, மீதி 12 பேர் அவர்கிட்டையும் கேட்பாரு, நீங்களும் என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு சித்தமா இருக்குன்னு கேட்பாரு இல்லைங்களா? அந்த படகுல போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. உடனே இயேசு அவரோட பேசி திறன்கொள்கள் நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு அவரை நோக்கி ஒரு கேட்கிறான், ஆண்டவரே நீயானால் நான் ஜலத்தில் நடந்து இடத்தில் வர கட்டளை. இப்போ ஒரு கேட்கிறாரு, நீ கடவுளா இருந்தா நான் ஜனத்தில் மேல நடக்கிறதுக்கு எனக்கு கட்டளை. ஒரு டெஸ்ட் வைக்கிறார் கடவுளுக்கு. நம்மளும் அநேக நேரத்தில் அநேக டெஸ்ட் வைக்கிறீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இது செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பொருத்தனை பண்றேன், என் வாழ்க்கையில இது ஒரு காரியம் செஞ்சிட்டீங்கன்னா நான் இந்த பொருத்தனை பண்றேன். முதல்ல வேதாமத்துல தசமபாகம் கொடுத்தது யாருன்னு தெரியுங்களா? தசமபாகம் கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஒரு கை கொடுக்கவே இல்லை. வேதாமத்துல இருக்கிறாங்க, நீங்க வேணா அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன சொல்லுங்க, அதுக்கு சிறப்பு பரிசா நான் வேணா தரேன். பொருத்தனை செய்வோம், ஆனா செய்ய மாட்டாங்க. காரணம் அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த வரை நான் செய்யலான்னு தான் இருந்தேன், கடைசியில என் பிள்ளைக்கு பீஸ் வந்துருச்சு, என் வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, என் வீட்டு வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லி காரியம் தேவன் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அதுக்கு அடுத்த வசனம், அவர் வா என்றார். அப்படி பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தில் நடந்தாங்க. இப்ப பேதுரு வந்து நடக்க சொன்னா என்ன பண்றாங்க, பேதுரு வந்து நடந்து என்ன பண்றான், தன் உயிரை கூட வந்து ஆத்மா நினைக்கவே கிடையாது. அவன் பாட்டுக்கு
நடந்து போறான். முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறான், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறான். என்ன பண்றாங்க? தேவனோட கூட வரான். இப்ப வந்து கிறிஸ்துக்காக என்ன பண்றாங்க? ஜலத்தின் மேல தன் உயிரை கூட பண்ண வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழல் பாருங்க. அப்ப அதே படகுல தான் மத்த 11 பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க ஏன் நடக்கல? அவங்களுடைய விசுவாசம் வந்து கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன கிடைச்சிருச்சுங்க? மிராக்கிள் பண்றாரு, சாப்பாடு கிடைக்குது, எங்க வேணாலும் மீட்டிங் கூப்பிடுறாங்க, அவர் கூட போனா சாப்பாடு கிடைக்குது, நல்லா டைம் பாஸ் ஆகுது. அநேக நேரங்கள்ல கிறிஸ்துவை நம்ம அப்படிதான் வச்சுக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை வந்து பகடக்காயாதான் பயன்படுத்தும். நம்ம தேவைக்கு கிறிஸ்து, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. ஒரு விசுவாசியுடைய உச்சக்கட்ட நிலைமை என்ன தெரியுங்களா? தேவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பது. அதுதாங்க. சரி, அடுத்ததுக்கு நாம் கடன் செல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். அதுல 40ம் 41 வாசிக்கிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்ப முதல்ல எல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக வராரு, தேவன் கூடயே பிரயாணிக்கிறாரு. இப்ப தேவனுடைய வார்த்தைக்காக அவர் வாழ்றாரு. அவர் தேவனுடைய வார்த்தைக்காக வாழும் பொழுது அங்க என்ன நடக்குதுங்க? அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 5000 மாறுது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவனை ஏற்றுக்கின்ற நாள் முதல் நாம் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கு அட்லீஸ்ட் முயற்சி செஞ்சிருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றோம், அவங்க கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு வசனத்தை வச்சுக்குவோம், தட்டிட்டு இடத்த காலி பண்ணிடுவோம். தவறு. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சா, நம்ம ரட்சிக்கப்பட நம்ம நினைச்சு பாருங்க, நீங்க வந்து உட்காந்துருப்போமா? மாட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம வாசிக்கலாம். அதிலே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 40-42 வாசிக்கலாம். சரி, மன்னிக்கணும். ஐந்தாம் அதிகாரம் 40-42 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனை உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இங்க பார்த்தீங்கன்னா இங்க சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுங்க? இவங்க வந்து தேவனை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அப்போஸ்தலரை வரவழைத்து அவங்க என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு அடி வாங்குவோமா? நம்ம அடி வாங்குவோமா? கிறிஸ்துக்காக அடி வாங்குவோமா? வீட்டுல அம்மா அப்பாவை அடிச்சாலும் என்ன பண்ணிடுவோம்? சண்டைக்கு நிற்போம். அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை பண்ணிட்டாங்க. இனிமேல் நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானப்படுறதுக்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்ன பண்றாங்க? தினந்தோறும் தேவ இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். இந்த கட்ஸ் எப்படி வந்ததுங்க? அன்னைக்கு ஒருவேளை அந்த மீனுக்கு ஆசைப்பட்டு இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து அவர் நினைச்சிருக்க முடியுமா? இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபவேளை 9 மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திலே போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசத்தினிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு
பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, நல்லா கவனிங்க, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீ எழுந்து நட என்று சொல்லி. இங்க ஒரு காரியம் நடக்குது. ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, குடோனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவனை வந்து பிச்சை கேட்க வைக்கிறாங்க. இப்ப அவனும் என்ன பண்றான், பேதுரும் யோவானும் உள்ள வரும்போது ஏதாச்சும் கிட்ட கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவனும் பிச்சைக்காக கேட்கறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்னை நோக்கி பாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, என்கிட்ட என்ன இல்லைங்க, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து என்னிடம் உண்டாரு. இப்ப நம்ம கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்காரா, வெள்ளியும் பொண்ணு இருக்காரா? நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணும் தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து கிடையாது. எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம் நம்ம, ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை போது இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம். பிரதர், இந்த பேங்க்ல இந்த லோன் கிடைக்குது, இதுல நீங்க பண்ணீங்கன்னா இந்த நீங்க டெவலப் ஆயிடலாம். என்னைக்காச்சு நாம் கிறிஸ்துவை நாம் முன்னெடுத்துக்கோமா? ஆனா பேதுரு என்ன சொல்றாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்லை, என்ற ஒருத்தருக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவரு இயேசு கிறிஸ்து. அந்த பேதுரு தான் நமக்கு விசுவாசியினுடைய உண்மை. அநேக இடங்கள் அவர் இடத்துல இருக்காரு, இயேசு கிறிஸ்துவை வந்து மறுதளிச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு மனம் கசந்து அழுதுருக்காரு இல்லைங்களா? எப்பேற்பட்ட பாக்கியசாலி பாருங்க பேதுரு. அதே பேர் தான் தன் மரிக்கும் போது என்னங்க, அவர் வந்து சிலுவையில இயேசுக்காக, இயேசு குறித்து பிரசங்கத்துக்காக, இயேசு குறித்து பின்பற்றியதால் அவர் வந்து சிலுவையில அடிக்கிறாங்க. அடிக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயா அவரை போல நான் சிலுவையில அவருக்கு ஈக்குவலா அடிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, என்ன தலகுல அடிங்கன்றார். நம்ம என்னைக்காச்சும் இந்த அளவுக்கு நம்ம இந்த உச்சக்கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோமா? நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய குறைஞ்சபட்ச விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய ஆசை பாசை, காரு வீடு பணம் படிப்பு இதுதான் இருக்கே தவிர இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற நம்மளுடைய விசுவாசம் இல்லை. நீங்களே தச்சனை என்னை சேர்த்தா, என்னை உட்பட சேர்த்து சொல்றேன் நான். இன்றைக்கு தேவை போதும், நம்ம எதிர்கால வாழ்க்கையில வந்து தேவை இருந்தப்ப, ஆனா இன்றைக்கும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து முன்னிறுத்தி விசுவாசிக்கிறது கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் என்னங்க, பணம், பேர், புகழ், பதவியும் தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். தேவன் மாத்திரம் நம்மளை வந்து நினைக்கலன்னா நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் சாக்கியம் கிடைச்சிருக்காது. ஒருவேளை இன்றைக்கு மரித்தாலும் நமக்கு பரலோகத்துல வந்து இடம் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம், விசுவாசி என்று நம்ம ஒரு மார்க் தட்டிக்கிறோம். விசுவாசிகள், சபையின் விசுவாசிகள், விசுவாசிகள் கூட்டம்னு போடுறோம். என்னத்தை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை முன்னிறுத்தி விசுவாசிக்கிறோமா, இல்ல கிறிஸ்துவை முன்னிறுத்திட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் விசுவாசிக்கிறோமா? தேவன் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள். தேவன்